ஸோ ரீசென்ட்டா எனக்கு எவ்ளோ கோவம் வந்துச்சுன்னா, இந்த கமெண்ட்ட பார்க்கக்குள்ள அவ்ளோ ஒரு கோவம் வந்ததுங்க. இந்த கமெண்ட் போட்டவனே ஒரு தற்குறியா தான் இருப்பான். ஏன் அப்டின்னா, தற்குறின்னா விஜய்ன்னு நெனைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நீங்க தான் தற்குறி. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய தற்குறின்னு சொல்றான் பார்த்தீங்களா? அவன் தான் மிகப்பெரிய தற்குறி. அவன் சொல்றத நம்புறான் பார்த்தீங்களா? அவன் அதோட மிகப்பெரிய தற்குறி. நான் ஏன் சொல்ல வரேன்னா வச்சுக்கயேன், ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அது பக்கத்துல ஒரு சின்ன கண்ணு இருக்கு. அந்த கண்ண பார்த்துட்டு, "ஏய்! அந்த பெரிய ஆலமரம் எவ்ளோ காய் காய்ச்சிக்குது. இந்த சின்ன மரம் என்னடா காயே காய்க்க மாட்டுது. வேஸ்ட்டு. எலோ" அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய முட்டாள்தன விஷயம். அது இன்னைக்கு காய்க்கலனா கூட, நாளைக்கு கண்டிப்பா அது காய்க்கும். இன்னைக்கு காய்க்கிற அந்த மரம் ஒரு நாள் வெட்டப்படும். அத மொதல்ல புரிஞ்சுக்கணும். விஜய் வந்து நேத்து கட்சி ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஆட்சியில அமர்ந்து இவ்ளோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. அது எவனுக்குமே தெரியல. அந்த தற்குறி தான்டா அவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு. அ உங்க அந்த தற்குறி தான் என்ன பண்ணிக்கிறாங்க, 75 வச்ச கட்சிய வெட்டி தள்ளியிருக்காரு. 2 கட்சி இன்னைக்கு கை கட்டி வேடிக்கை பாக்குது. அவர் ஆட்சி அமைக்கிறத பார்த்து பொறாமையில என்னென்னமோ பேசுறாங்க. வரம்ப மீறிலாம் பேசுறாங்க. தெரியுதா? அவரு தற்குறி கிடையாதுடா. மொதல்ல புரிஞ்சுக்கங்க. இந்த கமெண்ட்ட பார்க்கக்குள்ள அவ்ளோ ஒரு காண்டாயிடுச்சு எனக்கு. ஸோ, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மீட்டிங் கூட்டாரு. எல்லாரும் எம்பிக்களா வாங்க அப்படின்னு சொல்ட்டாரு. ஆனா எந்த ஒரு எம்பிக்களும் ஒரு குறிப்பிட்ட கட்சிய சேர்ந்த எம்பிக்கள் போகல. ஸோ உண்மையிலுமே நீங்க மக்கள் மீது நம்பிக்கை இருந்திருந்தா நீங்க போயிருக்கணும். ஆனா அங்க போகல. கேட்டா, அவரு தற்குறி கூட்டுற கூட்டம். அவருலாம் ஒண்ணுமே தெரியாது. அவர் கூட்டம் நான் போணுமா? அப்படின்னு கேட்கிறாரு. அவர நம்பி தான்டா இவ்ளோ பேரு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. இவ்ளோ பேரு மக்களுக்கு தெரியாத அறிவு, இவருக்கு தெரிஞ்சிருச்சாம். அவர் தற்குறின்னு. புரியுதா? அவ்வளோ ஒரு மக்களுக்கு யாருக்கும் தெரியும். அவர் தற்குறின்னு. இவரு ஒரு மிகப்பெரிய ஞானி. இவருக்கு தெரிஞ்சிருச்சாம். டக்குன்னு ஒரு ஞான கண்ல பார்த்து இவர் தற்குறின்னு தெரிஞ்சு போச்சாம். அவ்வளோ பேர் நம்பி ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் முட்டா பசங்களாம். ஆ? எவ்ளோ ஒரு கேவலமான ஒரு எண்ணம். ம். சரி அத விடுங்க. நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்னா, ஒரு 2, 3 மாசம் தான் ஆயிருக்குங்க. 3 மாசம் தான் ஆயிருக்கும். அவ்ளோ காட்டி அவர் மேல அவ்ளோ ஒரு காண்டு ஏத்துறாய்ங்க. ஒரு வேலைய செய்ய விடமாட்றாய்ங்க. ஒரு பக்கம் இந்த யூடியூப்ல இருக்கிற அந்த முட்டா பசங்க, அவரு எப்படி பார்த்தா என்ன இப்படி பார்க்குறாரு? என்ன எப்படி பார்க்குறாரு? ஏதோ எட வீட்ல உட்காந்துக்கிறாரு. அவரு எப்படி உட்கார்ந்தாலும் உனக்கு என்னடா? அவர் வேலைய பார்றா முதல்ல. உன் வேலைய பார்றா. போய் அவரு எப்படி இருக்காரு? என்ன பண்றாரு? எவன் வீட்ல அதெல்லாம் இவனுக்கு நமக்கு தேவையா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். சீமான் அண்ணன். அவர் யூரோப்ல தலைவரு. என்னென்னமோ விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் பேச்சு திறமை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனா ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு பேசுறதுலாம் வந்து பாருங்களேன், விஜய் என்ன பண்ணாலும் சரி, கக்கூஸ் போனா கூட அத குற்றம் கண்டுபிடிக்கிறாரு. உண்மையுமே அப்படித்தான். விஜய் என்ன சொன்னாலும் அது குத்தம். ஏன் இந்த கொலவெறி உங்களுக்கு? உங்களோட தகுதி, தராதரத்துக்கு இதெல்லாம் தேவையா? அ சீமான் அண்ணனா ஒரு காலத்துல நான்லாம் எவ்ளோ பெருமையா பேசுவேன் தெரியுமா? பார்றா என் தலைவன் எப்படி பேசுறான் பார்றா அப்படின்னு. அவ்ளோ பெருமையா பேசுனேன் நானு. இன்னைக்கு இந்த அளவு வந்து ஒரு ஓட்டு போட அளவுக்கு ஒரு மெச்சூரா வந்து யோசிக்கக்குள்ள, நீங்க என்னடா இப்படி பேசியிருக்காரு அப்படின்ற மாரி தோண வைக்கிறீங்களே ஏன்?